இப்போ நம்ம Paytmல எப்படி பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்க Paytm ஓப்பன் பண்ணிட்டு மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல லிங்க் பேங்க் அக்கவுண்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இத வந்து கிளிக் பண்ணுங்க. லிங்க் பேங்க் அக்கவுண்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லோடிங் ஆகி உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க பிளஸ் போட்டு ஆட் எ பேங்க் அக்கவுண்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஆட் எ பேங்க் அக்கவுண்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். ஆட் யுவர் பேங்க் அக்கவுண்ட் ஃபார் UPI பேமெண்ட் சொல்லிட்டு. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க கீழ நிறைய பேங்க்ஸ் இருக்கும். உங்களுடைய பேங்க் ஏதோ அதை நீங்க தேடி கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேடுறது கஷ்டமா இருந்தா இதுல வந்து பாருங்க என்டர் தி பேங்க் நேம் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதுல வந்து உங்களுடைய பேங்க் நேம் எதுவோ அதை வந்து நீங்க டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதுல என்னுடைய பேங்க் நேம் வந்து டைப் பண்றேன். நீங்க வந்து உங்களுடைய பேங்க் நேம் நீங்க பாதி டைப் பண்ணாலே போதும், உங்களுடைய பேங்க் வந்து கீழே வந்துரும். உங்களுடைய பேங்க் வந்து கீழே வருது அப்படின்னா உங்களுடைய பேங்க் அதுதானா சொல்லிட்டு நீங்க வந்து பார்த்துட்டு அந்த பேங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த பேங்க் அப்படின்றதுனால எனக்கு வந்து கீழே வந்துருச்சு. இதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க ஃபைண்டிங் யுவர் அக்கௌண்ட் சொல்லிட்டு இது போல வந்து பாத்தீங்கன்னா லோடிங் வந்து ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் வந்து ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க ப்ரொசீட் சொல்லிட்டு இருக்கு கீழே பாட்டம்ல. ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணிப்போம். இப்போ நான் வந்து ப்ரொசீட் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் வந்து ஆயிடுச்சு. இது போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்க வந்து செகண்ட் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது மல்டிபிள் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி ஆட் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணி இந்த பேஜ் கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுல யூபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு இருக்கும். யூபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜ் வரும். இதுல வந்து பாருங்க பேமெண்ட் அக்கௌண்ட்ஸ்ல இப்போ இதுல வந்து பாருங்க ஆட் பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்ட பிறகு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க என்டர் தி பேங்க் நேம் சொல்லிட்டு இருக்கு. இதுல வந்து நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்றீங்களோ அந்த பேங்க் நேம் டைப் பண்ணும்போது அந்த பேங்க் வந்து கீழே வரும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது போல வந்து பாருங்க நீங்க வந்து செகண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய ரெண்டாவது பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க இதுல டன் இருக்கு. டன் வந்து கொடுத்துறேன். டன் கொடுத்த பிறகு இப்போ அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடும். இது போல வந்து பாருங்க நீங்க மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் நீங்க வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ்ல வந்து அந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.